ஹாய் கைஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட 9th எபிசோட் பார்க்கலாமா? ஆக்சுவலாக 8th எதோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, ஹீரோயினும் ஹீரோவோ இந்த பித்தாகரஸ் தேற்றம் இருக்கு இல்லையா மேக்ஸில், அதை பற்றி பேசின மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிருக்கும். அங்கேயே அப்படியே கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவங்க 2 பேர் அப்படியே வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறத இந்த 9th எபிசோடில் காட்டுறாங்க. இப்படி 2 பேர் பஸ்ஸில் வந்துட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி 5th செஞ்சுரியில் வந்துட்டு இந்த மேக்ஸ்னால ஒரு 2 பேர்த்துக்குள்ளே வந்துட்டு 40 வந்து அதில் ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை கொண்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லும் போதே நமக்கு வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. அதுலேயுமே வந்துட்டு ஹீரோ தான். ஸோ அதில் வந்து மாஸ்டரோட தியரி வந்து தப்பு அப்படிங்கிறத வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் தன்னோட மாஸ்டரையே கூப்பிட்டு அதை பற்றி சொல்லும் போது அவருக்கு அங்கே ஈகோ கிளாஷ் ஆகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதை பற்றி நீ வேற யார்கிட்டயே சொன்னியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு யாருக்கிட்டேயே சொல்லலைங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை அப்படியே இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை தான் வந்து இங்கே இவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸ்னால ஒரு கொலையே நடந்திருக்கு பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே 2 பேர் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் தடிக்கி பொத்துன்னு கீழே விழுகிறாங்க. ஆனால் ஹீரோ எந்த வித பதட்டமே இல்லாமல் போய் தூக்கி கூட விடாமல் கனவு கண்டுட்டே நடந்துட்டு வந்தேன்னா இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அட பாவி, விழுந்துட்டேனின்னு பதறி போய் வந்து தூக்கி விடாமல் அப்போ கூட எப்படிடா உன்னால் இப்படி பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே அவங்க அம்மா ஃபஸ்ட்டு நீ போய் பாத்ரூம் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ஏமா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் இல்லாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க, எனக்கு தெரியும் என்னை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தான் பார்த்தனே, நீ உன்னை பார்த்துக்கிட்ட லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு இயற்கையாக வர்றதை என்றைக்குமே வந்துட்டு அடக்கி வைக்கக்கூடாது, போய் உன் உடம்ப க்ளீன் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அவங்க போகலான்னு பார்க்கும்போது உங்கள் சாரை பார்த்து ஒரு நல்ல நன்றியையும் சொல்லணும், சாரியையும் சொல்லணும், அன்னைக்கு ஃபுல்லாக அவர் தானே கூட இருந்திருக்காரு நாங்கள் வர வரைக்கும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சும்மா இருமா, திரும்பவும் போய் அவரை பார்த்து தொந்தரவெல்லாம் பண்ணிட்டு இருக்காது, ஆல்ரெடி அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும், இப்போதான் அவர் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்காரு, நீ பாட்டுக்கு போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க அங்கே வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு மாதிரி பேசுறது அவங்க அம்மா என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க அவங்க அப்படியே டக்குன்னு பாத்ரூம்குள்ளே வந்தாங்க. அங்கே வந்து என்னது, நானும் அன்னைக்கு ஜியோன்சன் சொன்ன மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ஒரு வேலை என்ன மேனிப்புலேட் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த டாஜ் சும்மாவே இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் குரூப்பில் அனுப்புனதை பார்த்தீங்களா, அந்த பிரின்சிபல் ரூமில் வந்துட்டு அந்த அவார்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவை பார்த்து அதை பார்க்கும்போது அது உனக்கு கிடைக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு உனக்கு கொஞ்சம் கூட தோணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே கூட இருந்த ஜியோனும் அந்த பிடி சாரும் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், பாஸ்டில் இவனோட கேங்கில் தான் அந்த பிரின்சிபல் மேமும் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ ஹீரோ வந்து ட்ராப் அவுட் ஆயிருப்பார், அதனாலேயே என்னமோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போய் அந்த அவார்டெல்லாம் ஏதோ கிடச்சிருக்காரு. அதை பற்றி பேசி ஹீரோவை பயங்கரமாக வெறுப்பேற்றிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஆனால் ஹீரோ வந்து கொஞ்சம் கூட ட்ரிகராக அந்த டோஸ்ட்டை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. உடனே அந்த பிடி சார் வந்துட்டு கொஞ்சம் இரிட்டேட் பண்ணாமல் பேசாமல் சாப்பிட விட்றியாடா அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை ஆஃப் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் கிளம்பி அப்படியே ஸ்கூலுக்கு போனான்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. பக்கத்தில் இருக்கிற ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு ஏன் இன்னும் இவரை காணோம், இந்நேரம் வந்திருக்கணுமே, ஏதாவது மறந்துட்டேன்னு சொல்லி எடுக்க போயிட்டாரா என்ன, ஆளவே காணோம், டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே பேசிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு பூனை மாதிரி நடந்துகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஜியோன் சார் அதுக்கப்புறம் பிடி சார் எல்லாருமே வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் உங்களுக்கு தெரிய வருது ஹீரோ ஆல்ரெடி போயிட்டாருன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு ஓட அதை பார்த்த பிடி சார் நின்று இருந்தது ஹீரோயின் தானே பாரு, அவளும் இன்னைக்கு லேட்டு போல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அங்கே கட் பண்ணா ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அது வந்து மேக்ஸ் பீரியட், அதாவது நம்மளோட ஹீரோவோட. அவரும் கிளாஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள வராரு. ஆனால் உள்ள வர்றப்பயே ஹீரோயினுக்கு என்னமோ பயங்கரமான ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஏன் இவரோட கை வந்துட்டு இவ்வளோ நீளமாக அழகா இருக்கு, இவர் ஏன் இப்படி கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்றாரு, முடியை ஏன் அட்ஜஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட்டையுமே வந்துட்டு அவர் ரசிக்க ஆரம்பிக்கிறார். கையை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பெண்ணை வந்துட்டு அப்படியே சுற்றுறதா இருக்கட்டும், திடீர்னு பார்த்தா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாரு. அவர் தண்ணி குடிக்கிற அழகு கூட எவ்வளோ அழகாக இருக்கே, ஏன் இவர் இன்னைக்கு ஒரு மாதிரி அழகாக தெரிகிறாரு என் கண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு, கடவுளே நான் ஏன் இதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன், தப்பு 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 தப்பு, நம்ம அப்படி கிடையாது, என்னைக்கும் அவன் நமக்கு எனிமி தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க ரியாலிட்டிக்கு வர. அதுக்கப்புறமா கிளாஸ் முடியுது. கிளாஸ் முடிஞ்சோடனே வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை தனியாக கூப்பிட்டுட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு திடீர்னு ஒரு மாதிரியான தாட்ஸ் எல்லாம் உள்ளே ஓடிட்டே இருக்கு, அவரை பார்த்தாவே எனக்கு பிடிக்காது, ஆனால் என்னன்னு தெரில, எனக்குள்ள அவரை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஃபீலிங் ஆகுது, ஒரு மாதிரி அவரை பற்றின தாட்ஸே ஓடிட்டே இருக்கு, இதெல்லாம் ஏன் தோணுது, எனக்கு ஒரு மாதிரி பைத்தியமாட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவங்க நீ ஆல்ரெடி அவருக்குள்ளே போயிட்ட, நீ ஒத்துக்கல அப்படின்னாலும் அதுதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இல்லை நீ இப்படிலாம் சொல்லி என்னை மேனிப்புலேட் பண்ணாத, எனக்கு அவரை பிடிக்காது,
பிடிக்கவும் கூடாது. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேங்கிறத நான் பார்த்துக்கிறேன், ப்ராப்ளம் சால்வ், வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு போகிறாங்க. கிளாஸுக்கு வர வழியில் அந்த ஜெனி ஓடி வந்து கையில் ஒரு ஃபார்ம் வச்சுட்டு இந்த மாதிரி நான் ஸ்டாஃப் ரூம் போய் ஃபீல்ட் ட்ரிப்புக்காக அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்தெந்த இடத்துக்கு போவேன், ஒரு நாளில் இவ்வளோ இடத்த கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி டாக் போயிட்டுருக்கு. அப்புறமா சரி ஓகே நீ போய் அப்ளை பண்ண, நீ சந்தோஷமா இரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு இவங்க 2 பேர் அப்படியே கிளாஸுக்கு வராங்க. கொஞ்ச நேரம் கழித்து லைப்ரரிக்கு போயிருப்பாங்க. அங்கே உட்காந்து போயா வந்து புக்கு படிச்சிட்ருப்பா. அப்போ ஹீரோயினும் வந்து கம்பெனி கொடுத்து ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்து ஜியோன் சார் வராரு. அவர் வந்தோடனே வந்துட்டு ஹீரோயின் ஓடி போய் அவர்கிட்ட வந்துட்டு எதையோ காமிச்சு அவள் பேசிகிட்டு இருப்பாள். இங்கே இருந்து பார்க்குற போயாவுக்கு ஒரு மாதிரி ஜலஸ் ஆகுது. போனால் அவளுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாகவே ஆயிடுறான். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோயின் சொல்லியிருப்பா இந்த மாதிரி எனக்கு அவரை பிடிக்கவே கூடாது, ஆனால் எனக்குள்ள தாட்ஸ் எல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் சொன்னது என்னமோ ஹீரோ, ஆனால் இவ கனெக்ட் பண்ணுறது ஜியோன் சாரை. அதனால் அவங்க 2 பேர் இதுக்கு முன்னாடி சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை எல்லாமே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப சோகமாயிடுறான். அங்கே ஹீரோயின் வந்து ஜியோன் கிட்ட பேசிட்டு அப்படியே ஓடி வந்து ஏன்டி நீ வரவே இல்லை, நான் போனல நீயும் பின்னாடியே வந்து பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இருந்தாலும் அவன் வந்துட்டு இல்லடி பரவாயில்ல, அதான் நீங்கள் 2 பேர் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னது க்ளோஸாவா, என்னோட போயமுக்கு அவர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்தாரு அதனால் பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறான். ஹீரோயின் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. அவங்களுக்கு தேவையான அடுத்த எபிசோட எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நமக்கு விஷுவல்ஸ்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல் மேம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மருமக இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க சொல்றபடி தான் கேட்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் மயங்காத ஹீரோ எனக்கு இது எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. டாஜுமே வந்துட்டு அவங்க கூட தான் சேர்ந்துருப்பாங்க. ஏன்டா நீ கூட இவங்க கூட சேர்ந்துட்டேன்னு கேட்டா, ஏன்னா நான் சொல்ற ஜோக்குக்கு சிரிக்கிறது அவங்க தான், அதனால நானும் சேர்ந்துட்டேங்கிற மாதிரி ஃபன்னியா சொல்லியிருப்பாரு. எனக்கு யாருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்க வெளியே போலான்னு பார்க்கும்போது அவரை பிடிச்சி வைக்கலான்னு ட்ரை பண்ண எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா ஜியோன் சார் வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்திருப்பாங்க. இங்க பயந்து போன ஜியோன் சார் போச்சு அவ்வளவுதான் நினைக்கும் போது டக்குனு ஹீரோ உள்ள வந்து எல்லாத்தையும் தும்சம் பண்ணிட்டு அப்படியே ஜியோன் சார் கிட்ட போயிட்டு இதுக்கு தான் சொன்னேன் தனியா நீ எங்கேயுமே வராத அப்படின்னு சொல்லி, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல கையை வச்சு கேட்கும் போது அங்க ஜியோன் சாரா இருந்த உருவம் திடீர்னு ஹீரோயினுக்கு மாறுது. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா டக்குனு ஹீரோயின் நினைவுக்கு வராங்க. அச்சச்சோ எனக்கு ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் தோணிட்டு இருக்கு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, இடையில எங்க நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே கன்ஃபியூஸ் ஆகி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு வரதா காட்டுறாங்க. கரெக்டாக இந்த போயா இருக்கலையே அவள் கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வர, அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்து இந்த ஜியோன் சார் கிட்ட ஏதோ காமிச்சு அவள் அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதை பார்த்த போயாவுக்கு இன்னுமே கடுப்பாகுது. இவ என்ன நம்ம வேணும்னே வெறுப்பேத்திட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவள் பேசிட்டு வந்தோன்னே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் வரியா அப்படிங்கிற மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு, உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, இல்லை எனக்கு புரியல, நான் தான் ஆல்ரெடி எனக்கு வந்து ஜியோன் சார் மேலே க்ரஷ் இருக்குன்னு சொல்லிட்டேன், அப்புறம் நீயும் அவர்கிட்ட போய் இப்படியே வளைஞ்சு பேசிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால், லூசாடி நீயே, நான் இந்த போயமுக்கான டைட்டிலை பற்றி தான் நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன், ஏன்னா அது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு, ஸோ அவர்கிட்ட சஜஷன் தான் கேட்டுட்டு இருந்தேன், மற்றபடி எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த போயா, உனக்கே தெரியும் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை போய் பேசியிருக்கேன் அவ்வளோ நடுங்கும், ஆனால் என் முன்னாடியே வந்துட்டு சும்மா எப்போ பார்த்தாலும் சிரிச்சு பேசிகிட்டே இருக்கேன், எனக்கு தெரியல இங்கே என்ன நடக்குதுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படிலாம் ஒன்றுமே இல்லடி புரிஞ்சுக்கோடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், எனக்கு இப்போ யாரை நம்புறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டு கிளாஸ் ரூம் போகிறான். இவங்களுமே போகிறாங்க. 2 பேர்த்து மூஞ்சுமே சரியில்லையா. உடனே பின்னாடி இருந்த பொண்ணுங்க வந்துட்டு இந்த ஹீரோயினை கூப்பிட்டு, என்னடி உங்க 2 பேத்துக்குள்ள ஏதோ சண்டையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்னாடியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்கூலும் முடியுது. ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்த ஹீரோயினுக்கு திரும்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து அப்படி கோமா பேசிட்டு போனதே மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. வருத்தமாக இருக்குது. அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு, உனக்கு கோவம் சீக்கிரம் போயிடும்னு நான் நம்புகிறேன் போயா அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றியே நினச்சிட்டே படுத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே நடந்து வரப்ப ஹீரோ வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவருக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இந்த பிடி சார் வந்து போவார். அவங்க போகிறது பார்த்ததுக்கப்புறம், ஓ அப்போ எல்லாருமே போயிட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போய் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு புக்கை வந்து படிக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு லைன் இருக்கும், இந்த மாதிரி லவ்ங்கிறது உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, சேம் இதே தான் வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஹைலைட் பண்ணிட்டு, அப்போது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால் வந்துட்டு இந்த மேக்ஸ் டீச்சர் அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா, எனக்கு வேண்டாம் அச்சச்சோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே புலம்பிகிட்டே இருக்கு. அவங்களோட காஃபியும் மீன் டைமில் ரெடி ஆகிடுது. அப்படியே வாங்கிட்டு வந்து உட்காந்து அப்படியே குடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பினா ஆப்போசிட்டில் பார்த்தா என்ன ஹீரோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நல்லா பார்த்தா, அடடே ஹீரோ தான், எப்படி நம்ம தான் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோம், அப்போ இந்த ஆளே இல்லை வந்திருப்பான்,
ஓ ஒருவேளை நம்ம கவுண்டரில் இருக்கும்போது வந்திருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவரும் காஃபி குடிக்கிறாரு. 2 பேர்த்தோடதுமே சேம் தான். செம்ம டேஸ்ட்டு, என்னோடது மாதிரியே இருக்குது. அதுவும் விப்பிங் க்ரீம் இன்னும் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கே, எனக்கு பிடிச்சதே வாங்கியிருக்காரு வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவரையே பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறமா திடீர்னு பார்த்தா ஹீரோ டக்குன்னு வந்துட்டு கையை தூக்குற மாதிரி இருக்குது. எதுக்கு இப்போ தேவையில்லாமல் கையை தூக்குறாப்புல அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு உள்ளே வரா. உள்ளே வந்தவ ஓடி ஹீரோ கிட்ட போய் ஹக் பண்ணிக்கிறா. இங்கே ஹீரோயினோட மனசே உடஞ்சி போயிடுது. அப்போது வந்துட்டு இவர் இந்த பொண்ணுக்காக தான் வந்து உட்காந்துருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யாரா இருக்கோ என்னவா இருக்கோ, அப்போ எல்லாத்தோட லைஃப்லேயுமே ஸ்பெஷலாக ஒரு பர்சன் இருப்பாங்க போல். இவங்க இப்படி பாவமாக பார்த்தபடியே இந்த 9th எபிசோட் வந்து இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாட்டா பாய்.